ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு, ஒருவேளை இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர் வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த போரில் இரு நாட்டு ஆர்மிகளுமே எந்த ஆர்மி அதிக பலத்தோடு இருக்குது, அதுபோக இரண்டு ஆர்மிகளுமே அந்தந்த நாட்டுக்கு எவ்வளோ டிஃபென்ஸ் பட்ஜெட் ஒதுக்குறாங்க, எவ்வளோ ஏர்கிராஃப்ட் வச்சுருக்காங்க, எவ்வளோ டேங்க்ஸ் வச்சுருக்காங்க, எவ்வளோ நீர்மூழ்கி கப்பல் வச்சுருக்காங்க, எவ்வளோ ஏர்கிராஃப்ட் கெரியர் வச்சுருக்காங்க, அதை ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம்னா நம்ம சைனா நாட்டில் எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சைனாவோட ஆர்மி மேன்ஸ்லாம் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 20,35,000 பேர் ஆர்மி மேன் பவர் இருக்காங்க. இந்த நாட்டோட டிஃபென்ஸ் பட்ஜெட் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு, அதாவது பாதுகாப்பு நிதி எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா $229 மில்லியன் பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க சைனா நாட்டுக்கு. அது மட்டும் இல்லை, சைனாவோட டோட்டல் ஏர்கிராஃப்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3,304 ஏர்கிராஃப்ட் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் டேங்க்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம், அதாவது டேங்க்ஸ்னால் பீரங்கி டேங்க்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 5,000 பீரங்கி டேங்க்ஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதோட ஆர்மோன் வெஹிக்கிள்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1,74,300 ஏர்மோன் வெஹிக்கிள்ஸ் சைனா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வச்சுருக்காங்க பவர்ஃபுல்லாக எதை வச்சுருக்காங்க அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல் வச்சுருக்காங்க. அது எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம்னா 730 நீர்மூழ்கி கப்பல் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விமானம் தாங்கி ஏர்கிராஃப்ட் கெரியர் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம்னா 2 வச்சுருக்காங்க. இது மட்டும் சைனாவோடது. அதுக்கப்புறம் இந்தியா இதுக்கு ஆப்போசிட்டாக எவ்வளோ வச்சுருக்காங்க, ஒருவேளை போர் வந்தால் எவ்வளோ எதிர்கொள்ள முடியும் அப்படின்றத சொல்லிடுறேன். இந்தியாவுக்கு பார்த்தோம்னா ஆர்மி மேன் பவர் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னா 14,55,550 பேர் வச்சுருக்காங்க. இவங்க டிஃபென்ஸ் பட்ஜெட் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க நம்ம இந்தியாவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா $73 பில்லியன் ஒதுக்கியிருக்காங்க. டோட்டல் ஏர்கிராஃப்ட் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2,296 ஏர்கிராஃப்ட் வச்சுருக்காங்க. பீரங்கிகள் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 4,619 பீரங்கிகள் வச்சுருக்காங்க. ஆர்மோன் வெஹிக்கிள்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1,51,248 ஆர்மோன் வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்காங்க. நீர்மூழ்கி கப்பல் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 294 நேவல் ஃப்ளீட் அப்படின்ற ஒரு நீர்மூழ்கி கப்பலை வச்சுருக்காங்க. ஏர்கிராஃப்ட் கெரியர் விமானம் தாங்கி கப்பல் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஏர்கிராஃப்ட் கெரியர் இது மட்டும்தான் பார்த்தோம்னா சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஈக்குவலாக இருக்குது இந்த ஏர்கிராஃப்ட் கெரியரில். மற்ற எல்லாமே நம்மளோட சைனா கொஞ்சம் பலமாக தான் இருக்காங்க. ஒருவேளை வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நம்ம தான் பார்த்துக்கிறணும். சைனா ரொம்ப அதிக பலம் வாய்ந்ததாக தான் இருக்காங்க. சைனாவை தோற்கடிக்கணும்னா இன்னும் நம்மக்கிட்ட டிஃபென்ஸ் பட்ஜெட் அதிகமாக ஒதுக்கணும், நிறையா வெஹிக்கிள்ஸ் எடுக்கணும், நிறையா ஆர்மி மேன் பவர்ஸ்லாம் வேணும்.